இன்றைக்கி நம்ம காத்திருக்கிறேன் அப்படிங்கிற கதையோட 2ஆம் பாகத்தை தான் பார்க்க போகிறோம். இதை எழுதியிருக்கிறவர் சுபா அவர்கள். கதைப்போமா சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்திரமோகன் சொன்ன வார்த்தை துளியும் மாறலை. ரூமுக்கு வந்ததில் இருந்தே அபிதா மேலே இவனோட சுண்டு விரல் கூட படலை. அவன் அப்பாவுக்கு அவன் ஃபோன் செஞ்சப்போ கூட இவன் ஆர்வத்தோடு கேட்டுட்டு தான் இருந்தான். ஏன் இவன் அப்பா கிட்ட பணம் கேட்குறான்? ஒருவேளை இவன் பிளாக்மெயிலராக இருப்பானோ? அப்படின்னா அப்பாவோட ரகசியம் ஏதோ இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ரூமுக்கு ஓரமாக நைலான் கயிறு ஜன்னல் கரையில் கட்டி அங்கே ஒரு கருப்பு துணியால் தொங்கப்பட்டிருந்தான். அபிதாவை கூப்பிட்டு இந்த சைடு சேரில் நீ உக்காந்துருக்கோ அப்படின்னு அவன் சொல்லவும் அபிதாவுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக நான் இங்கே உட்காரணும் அப்படின்னு அவள் கோபமாக கேட்குறா. இல்லை, நம்மளுக்கு பொதுவாக ஒரு நண்பர் வரப்போகிறாருன்னு சொன்னான்ல, அவரை பார்த்ததும் நீ உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சு வந்துடுவியோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால தான் உன்னை இங்கே உட்கார வச்சு கைதால் கட்டை போட. இதை கேட்டதோ அபிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. இவ்வளவு ஒத்துழைப்பு நான் உனக்கு தரேன், இருந்தும் என் மேலே உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா அந்த நாற்காலியில் உட்காந்துக்கிறான். உங்ககிட்ட இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும். கேளு. 2 நாளைக்கு முன்னாடி என் அப்பா காரில் அசிங்கமாக ஒரு வார்த்தை எழுதி ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தது யாரு? அது நீ தானே? உனக்கு என்ன தோணுது? நீ தானே எனக்கு தெரியுது. இன்னைக்கு கூட என் காருக்குள்ளே நுழைஞ்சிட்ட. பூட்டியிருக்க காருக்குள்ளே எப்படி போகணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் என் அப்பா காருக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்க. கரெக்டு தானே? அவன் சிரிச்சிட்டே அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறான். அபிதா கொஞ்சமும் எதிர்பாராத நேரமாக பார்த்து ஒரு பெரிய துணியை எடுத்து அபிதாவோட வாயில் மூடிடுறான். கண்ணிலேயே அபிதா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எந்திரிச்சு வர்றப்போ காலிங் பெல்லை அமுத்துற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் திறந்து பார்த்தா அங்கே பரமேஸ்வர் நின்றுட்டுருக்காரு. வெல்கம் பரமேஸ்வர், எப்பேற்பட்ட பிஸியான லாயர் நீங்கள். பெரிய பெரிய புள்ளிகள்லாம் உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக தவமாக கிடக்குறாங்க. நீங்கள் என்னடானா இந்த ஏழை கூப்பிட்டதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஏய், உன்னோட குப்பை பேச்செல்லாம் கேட்குறதுக்கு நான் வரல. கேசட்டை கொடு நீ. தரேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காருங்க. கேசட்டில் என்ன இருக்குன்னு முழுசாக பார்க்காம அவசரப்பட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. அவன் காட்டிய குஷனில் நான் உட்கார்றான் கோபத்தோட. பணத்தை கொண்டு வந்திருந்த பெட்டியும் தம் மடியிலேயே வச்சுக்கிறான். அங்கே போட்டிருந்த கருப்பு திரையில் அவன் போட்டிருந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அபிதாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. என்னோட அப்பாவா இது? நான் தெய்வமாக வணங்குற என்னோட அப்பாவா இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வேலையை பார்த்துருக்காரு? என்னோட வயசு இருக்கிற ஒரு பொண்ணை கிட்ட எப்படி அப்பா இப்படி ஒரு கேவலமாக நடந்துக்கிறாரு? சந்திரமோகன் என்னை கட்டி போட்டதுக்கு இதுதான் காரணமானு அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சுது. பரமேஸ்வர் அந்த கேசட்டை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறான். தன்னை மறந்து எவ்வளவு பாசமாக காதாம்புக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவன் நினச்சி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறான். கேசட்டை மட்டும் என் மனைவியோ இல்லை என் மகளோ பார்த்தா என்ன ஆகிறது அப்படின்னு ரொம்பவே சலிச்சுக்கிறான். கிருஷ்ணதாஸ் அவனை அழைச்சி அவனோட மகன் ஒரு ஸ்டெனோ கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறதா சொன்னப்போ கூட பொண்ணுங்க கிட்ட தொடர்பில் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வீடியோ எடுக்கிற அளவுக்கெல்லாமா விடுறதுன்னு அவங்கள திட்டிட்டு வந்தோமே. ஆனால் இப்போ நான் இந்த அசிங்கத்தை எங்கே போய் யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு ரொம்பவே நொந்துக்கிறான் பரமேஸ்வர். இந்த கேசட்டில் வேறு காப்பி எதுவும் இருக்கா? இப்போதைக்கு இல்லை, வேணும்னா வேணா இன்னொரு தடவை எடுத்து தரேன் அப்படின்னு ரொம்பவே நக்கலாக பதில் சொல்கிறான் சந்திரமோகன். இந்த வேலை செய்கிறதுக்கு காதம்பரியும் உனக்கு எவ்வளவு கொடுத்தா? பரமேஸ்வர், காதம்பரிக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அவளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய முதலை. சின்ன சின்ன மீன்களையும் மான்களையும் அப்பாவி மனிதர்களை மட்டும் முழுங்கி ஏப்ப வர ஒரு முதலை. உன் முதுகலை ஏறி சவாரி செய்ய மட்டும்தான் அவளுக்கு ஆசை. இந்த படம் எடுத்ததை பற்றிலாம் அவளுக்கு கொஞ்சமும் தெரியாது. காதம்பரி இல்லாமல் காயத்ரியாக இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கு தேவை காதம்பரி இல்லை, பரமேஸ்வர். இந்தா புடி உன்னோட 2 லட்சம். மகாலட்சுமி மாதிரி ஒரு மனைவி இருக்கிறப்போ எதுக்கு சார் உனக்கு இன்னொரு பெண்ணோட சபலம்? என் மனைவி மகாலட்சுமி இல்லை முத்துன பூசணிக்காய்ன்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். கேசட்டை கொடு அப்படின்னு வாங்கிட்டு பரமேஸ்வர் எந்திரிச்சான். முதல்ல ஒரு ட்ரெய்லர் அனுப்பியிருந்தனே, அதை பார்த்துட்டு உங்கள் மனைவி எதுவுமே சொல்லலையா? என் மனைவி மட்டும் இல்லை, இந்த உலகமே கேட்டாலும் ஏதோ ஒரு பிளாக்மெயிலர்
இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஒர்க்கெல்லாம் வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான்னு என்னால் நிரூபிக்க முடியும். நீ எடுத்தது வேணால் உண்மை படமாக இருக்கலாம், ஆனால் அது பொய்ன்னு என்னால் நிரூபிக்க முடியும்னு பரமேஸ்வர் திமிரா பதில் சொல்கிறான். பல பொய்களை எப்படி உண்மையாக்குறது, உண்மைகளை எப்படி பொய்யாக்குறதுன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? உன் கூட அரட்டை அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் இங்கே வரல. உங்கள் பொண்ணு மட்டும் இந்த கேசட்டை பார்த்தா என்ன நினைப்பாங்க பரமேஷ்? நீ என்னதான் சத்தியம் பண்ணி சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவளுக்கு. அவள் பக்கம் கீது போய் நேரத்தை வீணடிக்காத. இவ்வளோ தூரம் நம்புகிற பொண்ணுக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா? நான் உன் வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் வரல. பணத்தை பிடி, கேசட்டை கொடு. இன்னொரு தடவை என் வழியில் மட்டும் வந்தால் மூட்டைப்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன், ஜாக்கிரதை. என்ன பரமேஷ், ரொம்ப பழைய டயலாக்கால இருக்குது. சந்திரமோகன் சிரிச்சுக்கிட்டே கேசட்டை அவன்கிட்ட கொடுக்குறான். பணத்தை கட்டில் எரிஞ்சிட்டு பரமேஸ்வர் கதவு கிட்ட போய், நீயே உன்னையே அறியாமல் நெருப்பை தொட்டுட்ட, அதை உன்னை பொசுக்காமல் விடாது என்னன்னு டக்குன்னு கதவை சாத்திட்டு வெளியில் போயிடறான் பரமேஷ். அபிதாவை கைத்துலேருந்து அவிழ்த்து விடுறதுக்காக சந்திரமோகன் போய் கட்டை அவுத்துட்டு இருக்கிறப்பவே சாரி அபிதா அப்படின்னு சொல்கிறான். அபிதாவோட முகம் அப்படியே மிளகா போல் செவந்திருக்குது. அவள் வாயில் இருக்க துணியை எடுத்துக்கிட்டே, உன் கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் கிடச்சிருக்குமே. அபிதா நாற்காலியிலேருந்து எந்திரிக்கிறான். கையை உதறிக்கிட்டே, அவளுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. என் அப்பா இவ்வளோ அசிங்கமானவரா? நீ பார்த்ததும் அப்பாவில் ஒரு பாதி தான், இன்னும் பல அசிங்கம் அவர்கிட்ட இருக்குது. ஆமாம், நீ உண்மையாலுமே காதம்பரியாளா? இல்லை, உங்கள் அப்பா கிட்ட சொன்னது உண்மையாலுமே சத்தியமான வார்த்தை தான். இதுக்கும் காதம்பரிக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. பின்ன யாரு நீ? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு உண்மையாலுமே ஆர்வமாக இருந்தா என் கூட நீ வா. உங்கள் அப்பா ரொம்பவே ஆபத்தானவர். இங்கே எதுவும் வச்சு பேச வேணாம். எந்த நிமிஷமும் போலீஸ் இங்கே வரலாம். வந்து என்னை கஞ்சா விற்கிறவன்னு பொய் சொல்லி கூட என்னை கைது செஞ்சுட்டு போவாங்க. அதனால் முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம். ஜிம்முக்கு போய் தான் உடம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காக டிஐஜி கஜேந்திரன் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்க நேரமாக பார்த்து பரமேஸ்வர் அங்கே வர்றாரு. உடனே த்ரெட்மில்ல நிறுத்திட்டு, என்ன பரமேஷ் இந்த பக்கம்? நீ தான் ட்ரிம்மாக பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கதாநாயக மாதிரி இருக்கியே, உனக்கெல்லாம் எதுக்கு ஜிம்மு? பரமேஸ்வர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஆமாம், அதுதான் கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சே. என்னை ஒருத்தன் தொந்தரவு செய்கிறான். த கிரேட் கிரிமினல் லாயரவே ஒருத்தன் தொந்தரவு செய்கிறானா? யார் அதுன்னு அதிர்ச்சி குரலில் கேட்குறாரு டிஐஜி கஜேந்திரன். பிளாக்மெயிலரா? ஆதாரம் வச்சுருந்தான், வாங்கிட்டேன். ஆனால் அவனை சும்மா விடக்கூடாது. பரமேஸ்வரோட குரலில் ரொம்பவே ஆத்திரம் இருந்தது. ஆளை மட்டும் சொல்லு, இடத்த சொல்கிறேன். ஹோட்டல் கன்யா. இனிமேல் அவன் உனக்கு தொந்தரவு செய்ய மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் என்ன சொல்கிறாங்க டிஐஜி கஜேந்திரன். அபிதா காரை மெதுவாக ஓட்டிகிட்டு போய் கேட்டுக்கிட்ட நிறுத்துறா. கேட்டில் நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு போர்டில் கஸ்தூரிபாய் முதியோர் இல்லம்னு எழுதியிருக்கு. இங்கே எதற்கு வந்திருக்கிறோம்? அபிதா புரியாமல் கேட்குறா. உள்ளவா, உனக்கு எல்லாமே நான் சொல்கிறேன்னு சந்திரமோகன் காரை விட்டு இறங்கி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். வெவ்வேறு இடத்துல முதியோர்கள் வந்து அங்கங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்திரமோகன் அபிதாவை அங்கே இருக்கிற மேலாள அறைக்கு கூட்டிகிட்டு போகிறான். சார், இவங்க பேர் அபிதா, பிரபல கிரிமினல் லாயரோட பரமேஸ்வரோட ஒரே மகள். இவங்க அப்பா இவங்களுக்காக பிறந்தநாள் பரிசாக 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஏதாவது நெக்லஸ் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் அபிதாவுக்கு நகை மேலே எந்த ஆர்வமும் இல்லாததுனால இந்த பணத்தை ஆதரவற்ற இல்லத்திற்கு நன்கொடையாக தரலான்னு வந்திருக்காங்க. அப்படியா? எவ்வளோ நல்ல மனசுமா உனக்கு. உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு அவரை வாழ்த்துறாங்க. அபிதாவுக்கு அங்கே நடந்தது எதுவுமே புரியாமல் பரமேஸ்வர் கொண்டு வந்த 2 லட்சத்தையும் மேஜையில் வச்சு அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்றான். சந்திரமோகன் நினச்சிருந்தா இந்த பணத்தை அவனே வச்சிருக்கலாமே. எதுக்காக இந்த முதியோர் இல்லத்திற்கு அவ்வளோ பணத்தையும் கொடுத்துருக்கான்? இவ்வளோ பணத்தையும் கொடுக்கணும்னா அவனுக்கு எவ்வளோ பரந்த மனசாக இருக்கணும்னு அபிதாவுக்கு அவ்வளோ நேரமாக இருந்த அவனோட பார்வையும் அவளோட கண்ணோட்டமும் சந்திரமோகன் மேலே இருந்து கொஞ்சமும் மாறுபட்டது. சந்திரமோகன் நினச்ச மாதிரியே இன்ஸ்பெக்டர் ஹோட்டல் கன்யாவுக்கு போய் ரூமு ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. அங்கே இருந்து அவங்க காலி பண்ணிட்டதா அந்த மேனேஜர் சொல்கிறாரு. சார், எனக்கு இங்கேருந்து இவங்க காலி பண்ணினது கூட எனக்கு தெரியாது. எப்போ காலி பண்ணினாங்க கூட எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு மேனேஜர் ரொம்பவே பதட்டமாக சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த ரூமை ஃபுல்லாக சோதனை பண்ணுறாரு. அப்போது அவங்க கட்டியிருந்த கருப்பு துணியில்
இந்த துணி யாருது அப்படின்னு கேட்குறாரு. மேனேஜர் உடனே இது எங்களுது இல்லை சார் அப்படின்றார். உடனே அந்த துணியை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த துணியோட முனையில் அந்த கடையோட அட்ரஸ் இருந்தது. உடனே அதை எடுத்துகிட்டு போய் இதை வச்சு விசாரிக்கலான்னு இன்ஸ்பெக்டருக்கு தோன்றுது. அபிதாவும் சந்திரமோகனும் அங்கே இருக்கிற ஒரு காஃபி கடையில் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறப்போ அபிதா கேட்குறான், எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்குது, உங்ககிட்ட கேட்கணும் போல இருக்குது, கேட்கலாமா அப்படின்னு சந்திரமோகனை பார்த்து அபிதா கேட்க, சந்திரமோகனும் என்னன்னு சொல்லு. ஃபஸ்ட்டு என் அப்பா என் வயசு இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட கேவலமாக நடந்துக்கிறாருங்கிறதே ஒரு அதிர்ச்சி. இந்த கேசட்டை நீ சும்மா என்கிட்ட காட்டியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி எங்கள் அப்பா போல் ஏதாவது ஒரு படம் எடுத்திருப்பேன் அப்படின்னு தான் நினச்சிருப்பேன். ஆனால் நீ அவரை நேரிலேயே கூட்டிகிட்டு வந்து எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியே கொடுத்துட்ட. காதம்பரி உதவி இல்லாமல் நீ இதை செஞ்சுருக்க முடியாதுன்னு நீ சொன்னதை நம்புகிறேன். எப்படியும் இந்த வீடியோவை நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்ப, அப்படித்தானே? ஆமாம், காதம்பரி வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே போய் அவள் படுக்கறையில் இருந்த ஒரே ஒரு அலமாரிக்கு மேலே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அவஸ்தைப்பட்டேன். அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்த இந்த வீடியோவுக்கு நீ பணம் கேட்டது நியாயமாக இல்லையா அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம். ஆனால் இப்படி கிடைத்த இந்த பணத்தை ஒரு ரூபா கூட நீ உனக்குன்னு எடுத்துக்காம எல்லாத்தையும் போய் முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்ட. எனக்கு அதுதான் ஏன்னு புரியல. அபிதா கேட்டதும் சந்திரமோகன் கண்ணெல்லாம் ஈரமாகி கண்ணீராக நிரம்பி இருந்தது. ஏன் நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேன்னா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் கேட்குறேன். இந்த இல்லத்தில் தான் எங்கள் அம்மா 3 வருஷமாக இருந்தாங்க. நான் இல்லாத இந்த 3 வருஷம் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டது இவங்க தான். நீ இல்லாத நேரமா? நீ போகிற இடத்துக்கு உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. நான் ஒன்றும் அமெரிக்காவுக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ போயிருக்கேன்னு நினைக்காத. இந்த ஊர்லேயே தான் இருந்தேன். இந்த ஊரில் இருந்துட்டு ஏன் அம்மாவை உன் கூட வச்சுக்கல? நான் போயிருந்த இடம் ஜெயிலு. அங்கே போய் எங்கள் அம்மாவை எப்படி கொண்டு போய் வச்சுக்க முடியும்? ஜெயிலுங்கிற வார்த்தையை கேட்டதுமே அபிதா நாற்காலியை அப்படியே பின்னாடி நவுத்தி உட்காந்துட்டான். ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்களும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்திரமோகனுக்கு ரொம்பவே வெறுமையாக ஒரு புன்னகையை சிரித்தான். என்ன பயந்துட்டியா? நான் பண்ண தப்பு என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேணாமா? அபிதா அவள் பண்ணின காரியத்துக்கு அவளே வெக்கப்பட்டு சாரின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி இப்போ சொல்லு அப்படின்னு கன்னத்தில் கையை வச்சு சுவாரஸ்யமாக கேட்க ஆரம்பிச்சிட்டா அபிதா. என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். நானும் என் அம்மாவும் மட்டும்தான். அப்பா இல்லாத குறைய எங்கள் அம்மா தெரியாமல் தான் என்னை வளர்த்துனாங்க. சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலை, ஆஸ்பத்திரியில் ஆயா வேலைன்னு என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சு தான் என்னை பள்ளிக்கு அனுப்பிச்சாங்க. காலேஜில் கூட நான் பிஸ்னஸ் தான் படித்தேன். படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கலாம், வேலையிலேருந்து நிறுத்திடலாம் அப்படின்னு நான் எவ்வளவோ கனவு வச்சுருந்தேன். நான் நினச்ச மாதிரியே மல்லையா லெதர் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பேயே, பிரபல தொழிலாளர் முதலாளி மல்லையா தங்கமானவர். ஆனால் அவரோட பார்ட்னர் இருக்காரே கிருஷ்ணதாஸ், அவர் ரொம்பவே மோசமானவன். மல்லையா அவரோட பார்ட்னர் கிருஷ்ணதாஸை ரொம்பவே நம்பியிருந்தார். உயிருக்குயிர நண்பனாக வேற நினச்சிருந்தார். அதனாலேயே எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வெளிநாடு போயிட்டார். கிருஷ்ணதாஸ் வேலை செய்கிறவங்களுக்கு முழுசாக சம்பளத்தை கொடுக்கவே மாட்டான். பாதி தொகையை மட்டும் கொடுத்துட்டு கூடுதலாக பணம் கொடுத்த மாதிரி கையெழுத்து வாங்கிக்குவான். தொழிலாளருக்கு இது ரொம்பவே வெறுப்பாக இருந்தது. யூனியன் தலைவர் கூட எப்படியோ காசு கொடுத்து அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான். இது எதுவுமே தெரியாமல் அந்த கம்பெனியில் நான் போய் மாட்டிக்கிட்டேன். 3 வருஷமாக இது தான் நடந்துட்டு இருந்திருக்குது அந்த கம்பெனியில். ஆனால் நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் 6 மாதம் ஆனால் தான் யூனியன் உறுப்பினராக ஆக முடியும்னா அங்கே ஒரு ரூல் வேறு இருந்தது. வேலை கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அம்மாவையும் நினச்ச மாதிரி வேலைக்கு போக விடாமல் தடுத்து உட்கார வச்சுட்டேன். அம்மாவை கவனிச்சுக்கிற பொறுப்பு எனக்கு கிடச்சிருச்சேன்னு சந்தோஷத்தில் இருக்கிறப்ப தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த கம்பெனியில் வேலை செய்கிற சீனியர் ஸ்டாஃபான ரங்கசாமி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அன்றைக்கி மிஷினில் கை மாட்டி கை வெட்டி ரத்தம் கொட்டிகிட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ கூட அவரை எங்களால் காப்பாற்ற முடியல. அவருக்கு ஒரு மனைவி, 4 குழந்தைங்களும், வயசான அம்மா அப்பான்னு பெரிய குடும்பம். கம்பெனி ரூல் பிரகாரம் அவங்களுக்கு மூத்த மகனுக்கு தான் வேலை தரணும். அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு நஷ்ட ஈடாக 5 லட்ச ரூபாய் தரணும். இதையெல்லாம் சொல்லி தான் முதல்ல ரசீதில் அவங்க கையெழுத்து வாங்கினாங்க. பாவம் ரங்கசாமியோட மனைவி தான் ஏமாந்து கையெழுத்தை போட்டுட்டாங்க. கிருஷ்ணதாஸ் மகனுக்கு என்னமோ வேலையை வாங்கி தந்துட்டாரு. ஆனால் பணத்தை மட்டும் தரவே இல்லை. பணத்தை பற்றி அந்த அப்பாவி விதவி கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்தாச்சே, ரசீதில் நீ கையெழுத்து போட்டிருக்கேன்னு அவங்களையும் ஏமாற்ற ஆரம்பித்தான்.
தொழிலாளர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே பொறுத்துக்க கூடாதுன்னு யூனியன் தலைவரும் வழக்கம் போல் முதலாளி பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டான். மல்லையாவிற்கு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து ஒரு லெட்டராக எழுதி மல்லையாவுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கம்பெனி ரூல் பிரகாரம் ரங்கசாமியோட மனைவிக்கு நஷ்ட ஈடு கொடுத்ததற்கு ரசீதில் குறைஞ்சது 2 பேராவது சாட்சி கையெழுத்து போட்டிருக்கணும். எப்படியும் யூனியன் தலைவர் அவன் பக்கம்தான் இருக்கிறான்னு ஒரு கையெழுத்து அவர் போட்டார். 2வது கையெழுத்து போலியா போடலான்னா தொழிலாளர்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு கிருஷ்ணதாஸ் என்னை கூப்பிட்டார். 2வது கையெழுத்து என்னை போட சொல்லி ரொம்பவே வற்புறுத்தினாங்க. நான் முடியவே முடியாது. ரங்கசாமியோட உடலில் படுத்து அவங்க மனைவி அழுது கதறின காட்சி என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. இந்த ஏழை மனைவிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே 50,000 எடுத்து டேபிள் மேலே வீசினார். இதை பொறுக்கிட்டு கையெழுத்து போடுன்னாரு. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஒரு ஏழை தொழிலாளிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு வேகமாக பேசிட்டு அறையிலேருந்து வெளியில் வந்தப்போ தான் தெரிஞ்சுது மல்லையா சார் நின்றுட்டு இருந்தாருன்னு. அவர் இதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு தான் அவரை நேரில் பார்த்தேன். நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். நெருங்கின நண்பன்னு இவ்வளோ நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் அவன் பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாதுன்னு அந்த அறைக்கு இழுத்துட்டு போனார். அங்கே போய் பார்த்தா கிருஷ்ணதாஸ் போலி கையெழுத்து என்ன மாதிரி போகிறதுக்காக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்துட்டு மல்லையாவுக்கு ரொம்பவே கோபம் வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் நின்றுட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் நீ தப்பு பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது. நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியாக இருப்பியேன்னு மல்லையா சார் ரொம்பவே கோவப்பட்டுட்டாரு. உன்னை போலீஸ்கிட்ட மட்டும் இல்லை பத்திரிகையாளர்கள்கிட்டையும் நான் கூட்டிகிட்டு போய் உன்னை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் நீ பிஸ்னஸே பண்ண முடியாத அளவுக்கு உன்னை நான் பண்ண போகிறேன் பாருன்னு மல்லையா சார் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சந்திரமோகன், நீயும் பத்திரிக்கையாளர் கூட்டத்துக்கு என் கூட வா. கிருஷ்ணதாஸ் உங்ககிட்ட தானே பேரம் பேசுனா அதை ஓயாயில் நீயே சொல்லு அப்படின்னு என்னையும் கூட்டிகிட்டு கிளம்புனாரு. அந்த நேரமாக பார்த்து கிருஷ்ணதாஸ், நீ போய் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி என் எதிர்காலத்தை வீணாக்கிற வரைக்கும் நான் என்ன உன்னை சும்மா விட்டுருவேன் ஒரு பெரிய கத்தியை எடுத்து என்னை குத்த வந்தான். அந்த நேரமாக பார்த்து மல்லையா சார் குறுக்க வந்து கத்தி குத்த வாங்கிக்கிட்டாரு. அவனை சும்மா விட்டுறாதன்னு சொல்லிக்கிட்டே என் மடியில் சாஞ்சிட்டாரு. மல்லையா சார் மேலே இருந்த கத்தியை எடுத்து கிருஷ்ணதாஸை தாக்க போலாங்கிற நேரமாக பார்த்து அவன் என்னையும் தள்ளி விட்டுட்டு வெளியில் போய் கதவை லாக் பண்ணிட்டான். அரை மணி நேரம் கழித்து அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது போலீஸும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. கையும் களவுமா என்னை பிடிச்சிட்டாங்க. கேஸு முற்றிலும் திசை மாறி போயிடுச்சு. ரங்கசாமி மனைவி பணத்தை நான் கொள்ளையடிச்சிட்டதா அதை கேட்க வந்த மல்லையா சாரையும் நானே கத்தியில் குத்திட்டதாகவும் கேஸை மாற்றிட்டாங்க. அங்கே வேலை செய்கிற சில தொழிலாளர்கள் எனக்கு சாதகமாக பேசக்கூட வந்தாங்க. ஆனால் எதுவுமே அங்கே எடுபடலை. எங்கள் அம்மா நெஞ்சு அடிச்சிட்டு அழுதாங்க. என் பையன் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு. கொஞ்சம் கூட கருணை காட்டவே இல்லை. உண்மை எப்போவுமே எடுபடல. காரணம் என்ன தெரியுமா? கிருஷ்ணதாஸுக்கு சார்பாக பேச வந்தது த கிரேட் கிரிமினல் லாயர் பரமேஷ் தான். அவருடைய அற்புதமான வாத திறமையால் உண்மையை பொய்யாக்கிட்டாரு, பொய்யை உண்மையாக்கிட்டாரு. அதோட விளைவு என்ன தெரியுமா? கொலை முயற்சி என் மேலே விழுந்துருச்சு. செய்யாத தப்புக்காக 7 வருட தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன். நல்லெண்ணத்தை நான் காரணமாக 4 வருஷத்துலேயே என்னை விடுதலை பண்ணிட்டாங்க. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது கிருஷ்ணதாஸ் இதை விட பல மடங்கு வளர்ந்துட்டான்னு. பரமேஸ்வரரும் சும்மா இல்லை, அவர் கூட சேர்ந்து சொத்தும் வளர்ந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் பரமேஸ்வரிக்கிட்ட ஒரு பலவீனம் இருக்குது. மகாலட்சுமி மாதிரி மனைவி இருக்கிறப்ப இளம் பெண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்து அவர் வாங்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம்தான் இதெல்லாம் நடந்தது. எனக்குன்னு உறவுன்னு இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான். அவங்களும் 3 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. நான் இல்லாத நேரம் இந்த முதியோர் இல்லம் தான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிச்சு. அதனால தான் இந்த முதியோர் இல்லத்துக்காக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் சந்திரமோகனோட கண்ணில் ஒரே கண்ணீராக இருந்தது. அபிதா அவன் கையை பிடிச்சி அழுத்திட்டா. இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்தவங்கள சும்மா விடக்கூடாது. என் அப்பாவை என்ன செய்ய போகிற? அவரை நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. என்னோட விரல் கூட அவன் மேலே படாது. ஆனால் நான் பழி வாங்குவேன். எப்படி? பொறுத்திருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பாரு அப்படின்னு சந்திரமோகன் சொன்னதும், சந்தர் அப்படின்னு அபிதா கூப்பிட்டதும் அவன் முகத்தில் ஒரு ஆச்சரியம் வந்தது. என் அப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நீ எனக்கு உத்தரவாதம் தந்தேன்னா நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு அபிதா சொன்னதும் சந்திரமோகனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது.
அவனுக்கு நன்றியோடு அவளை பார்த்துட்டு, அப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, செத்து போன என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் என்னோடய வேலை சுலபமாக முடிஞ்சிடும். சரி, அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு சந்தர். அபிதா ஆர்வத்துடன் கேட்டதும் சந்திரமோகன் நிதானமாக எல்லா திட்டத்தையும் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அபிதாவும் சந்திரமோகனும் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க, எப்படி அவங்களெல்லாம் பழிவாங்க போகிறாங்க அப்படிங்கிறத இனி வரும் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை காத்திருங்க. நன்றி, வணக்கம்.